ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்கள் மீதான முற்றுகையை அமெரிக்க ராணுவம் விலக்கிக் கொண்டதாக அமெரிக்க மத்திய ராணுவ கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் தொடங்கிய மோதலால் உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் ஹர்மோஸ் நீரிணை மூடப்பட்டது. இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோகமும் சர்வதேச வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் மத்தியஸ்தம் காரணமாக மோதலுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 14ஆம் தேதி ஒப்புக்கொண்டன. தொடர்ந்து கடந்த புதன்கிழமை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஏற்பாடு செய்த G7 இரவு விருந்தின் போது பிரான்சின் வெர்சாய்ஸ் அரண்மனையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். மேலும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஹர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய 60 நாட்கள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்கள் மீதான முற்றுகையை அமெரிக்க படைகள் விலக்கிக் கொண்டதாக அமெரிக்க மத்திய ராணுவ கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் இடையேயான 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல் போக்குவரத்து மீதான தடையை அமெரிக்க ராணுவம் விலக்கியுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து வரும் கப்பல்களின் போக்குவரத்தை அமெரிக்க படைகள் தடுக்கவில்லை. அனைத்து அமெரிக்க ராணுவ முற்றுகைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களும் கடைபிடிக்கப்படுவதையும் பின்பற்றப்படுவதையும் உறுதி செய்வதற்காக அமெரிக்க கடற்படை கப்பல்கள் அந்த பகுதியில் நிலைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதுவரை 12 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க முற்றுகை பகுதியை கடந்து செல்ல அனுமதித்துள்ளதாகவும் நேற்று மட்டும் 1,25,00,000 பீப்பாய் கச்சா எண்ணெய் கப்பல் மூலம் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார்.